கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. அது என்ன நிறைவான வாழ்க்கை? மனுஷனுக்கு நிறைவுங்கிறது வரவே வராது எப்பயுமே. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சோன்னே, சாப்பிட்டியா, நல்லா சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், இட்லிக்கு பதிலாக தோசையை வாங்கி தின்றுருக்கலாம், அது என்னமோ கல் மாதிரி இப்படியா இட்லி இருக்கான் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு வருவேன். இன்னும் யார் ரொம்ப கொடுமையான ஆள் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு முதலிரவு அறைக்குள்ளே போகிறப்ப ஒரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலான்னு நினைப்பான். பார்த்தீங்களா? அவன் தான் வாழ்க்கையில் நரகத்துக்குள்ளே போகிறான்னு அர்த்தம். கல்யாணத்தை முடிச்சுட்ட சாந்தி முகூர்த்தம் தொடங்க போகுது, அப்போவே சொன்னாங்க எங்கள் அத்தை மகளை கட்ட சொல்லி அப்படின்னு நினச்சிட்டான்னா அவனுக்கு நரகம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். வீடு கட்டி முடிப்பான், முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நஞ்ச அநியாயமா. ஏன்னா ஒரு 50 பேர் நமக்கு யோசனை சொல்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க. அதனால தான் வீடு கட்டுறதுக்கு முன்னால் ஒரு பெரிய தட்டி வச்சு மறைச்சி கட்டுறது. எதுக்கு தெரியுமா? கண் படுறதெல்லாம் கிடையாது, திஷ்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த போரையும் வர்றவன்லாம் வந்து யோசனை சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்காகத்தான் இந்த தட்டியை போட்டு மறைக்கிறது. அவன் பாட்டு கட்டி முடித்து பாத்ரூம்லாம் கட்டி முடிச்சுட்டான். வந்தான் ஒருத்தன், பாத்ரூம் எந்த பக்கம் கட்டியிருக்கிய? கிழக்கையா? உன் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன? கடக ராசியே ஆயிலிய நட்சத்திரம். படாது, கிழக்க கட்டப்படாது. உன் ராசிக்கு நட்சத்திரத்துக்கும் கிழக்க பாத்ரூம் கட்டப்படாதுட்டு. ஏன்டா? கட்டிட்டேன்டா, 7.5 லட்சம் ரூபாய்க்கு டைல்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டிட்டேன், கட்டப்படாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடா ஆகும்? பெரிய உயிருக்கு ஆபத்து, அவ்வளோதான். ரேஷன் கார்டில் பார்த்தா இவன் பேர் தான் மேலே இருக்குது. அவன் எப்படி அந்த பாத்ரூமுக்கு போவான் வருவான்? யோசனை பண்ணி பாருங்களேன். அவன் நிம்மதி அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியுமா? அந்த பாத்ரூமை பார்க்குறப்பெல்லாம் அவனுக்கு என்ன வரும்? ப்ரெஷர் இறங்கும். இன்றைக்கி நான் அந்த விழுப்புரத்தில் கேட்குறேன், அறிவார்ந்த அந்த சபையில் கேட்குறேன், பாத்ரூமு எந்த பக்கம் கட்டினாலும் நம்ம பாத்ரூமில் செய்ய வேண்டிய வேலையை தவிர வேறு ஏதாவது ஒரு வேலையை அங்கே பார்க்க முடியுமா? இல்லை, எங்கிட்டு திரும்பி உட்காந்தாலும் எதுலேருந்து என்ன வரப்போகுதோ அதை தவிர வேறு ஏதாவது வரப்போகுதா யாருக்காது? இந்த பாத்ரூம்லாம் வராதுக்கு முன்னாடி விழுப்புரத்துலேருந்து முள்ளு செடிக்கிட்ட 50 பேர் உட்காந்துருப்பேன் காலையில். அவன்லாம் வாஸ்து பார்த்தா உட்காந்து போனாங்க, அவன்லாம் உயிரோடு இல்லையா? என்ன காரணம்னா, நிறைவுங்கிறது ஒரு மனுஷனுக்கு வரவே வரல. யார் நிறைவான வாழ்க்கை என்று தன்னுடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் உண்மையான மகிழ்ச்சியான மனுஷன். எனக்கு வழுக்கத்தலை, இதுதான்டா எனக்கு அழகு அப்படின்னு தன்னுடைய வழுக்கை அப்படி தடவிக்கிட்டே கண்ணாடியில் பார்ப்பான் பார். முடி இருக்கவன்லாம் அவன் சொரிஞ்சிட்டு திரியிறான். நமக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும்னா 1/2 கிராம் நல்லெண்ணெய் இருந்தால் போதும், இப்படி உச்சியில் வச்சு தடவுனா நான் பாட்டு குளிச்சுக்குவேன். தன் வழுக்கை தலையை அழகு என்று தானே ஏற்றுக்கொள்வது. ஓட்டப்பல் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த ஓட்டை தாண்டா நமக்கு அழகு. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் எவன் பெற்றிருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மனிதன். அதனால தான் நிறைவான வாழ்க்கைக்கு எது வழிகாட்டுகிறது? அன்றைய இலக்கியம், இன்றைய இலக்கியம். இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறளை எடுத்துக்கங்க. கடவுளை பற்றி என்னென்ன அவருக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காரு தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அப்படின்னு ஒரு பேர். கற்றதனால் ஆய பயனன் கொள் வாலறிவன், கடவுளுக்கு இன்னொரு பேர். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற, மனத்துக்கண் மாசிலன் ஆதல். அதே மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இறைவன் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வம் அப்படின்னு தெய்வம், இறைவன், வாலறிவன், ஆதி பகவன், எத்தனை பேர். ஆனால் இதுவரைக்கும் எந்த மதத்தின் கடவுள் என்று திருக்குறளில் இதுவரைக்கும் அவர் இந்த மதத்தை தான் சொன்னார் என்று யாராவது சொல்ல முடியுமா? அதுதான் திருக்குறளினுடைய வெற்றியே. எல்லா மதத்திற்கும் பொதுவான பொதுமறை, அதுதான் வெற்றி. அதில் இன்னொரு திருவள்ளுவருடைய இன்னொரு டெக்னிக் இருக்கே பாருங்கள். எதை படிக்கணும்னு கூட இது வரைக்கும் அவர் சொல்லலை. சயின்ஸ் படி, கெமிஸ்ட்ரி படி, தமிழ் படி, இங்கிலீஷ் படி, கற்க,
எதை? கற்க. கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்கன்னு தான் சொல்லியிருக்காரே ஒழிய வேதியியல் கற்க, தமிழ் கற்க, ஆங்கிலம் கற்க, ஹிந்தி கற்க சொல்லியிருக்காரா? இல்லை, கற்க. அதே மாதிரி இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். எதனை இதுவரைக்கும் சொல்லியிருக்காரா? இதனை அதனை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலி பிளானிங் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. குடும்ப கட்டுப்பாடு மீட்டிங். அப்போ கலெக்டர் வந்து குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியை கூப்பிட்றாருங்க, வாயா ஃபேமிலி பிளானிங்கை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசு. நான் ஒன்றும் தயார் பண்ணிட்டு வரலங்க, தயார் பண்ணல, அப்போ தான் அருமையாக பேசு அப்படின்னோன்னு அந்த குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு பேசினார். மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்களை, நான் இதை பற்றி ஒன்றும் இது பண்ண விரும்பலை. ஏன்னா இதை பற்றி நான் இது பண்ணுறதுனால நீங்கள்லாம் இது பண்ணாமல் இருந்துடவா போகிறீங்க. அதனால் நான் இதை பற்றி ரொம்ப இது பண்ணால் நீங்கள் ரொம்ப இதாகிருவீங்க. அதனால் நீங்கள் அந்த இதாக இருப்பீங்கள்ல, அப்போ அந்த இதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் எதுக்கு இதை பற்றி ரொம்ப இது பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இதை பற்றி நான் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இவன் இதில் ரொம்ப இதாக இருப்பான் போல இருக்குன்னு என்னை நீங்கள் ரொம்ப இதாக நினைப்பீங்க. அதனால் நீங்கள் இதை பற்றி ஒன்றும் இது பண்ண வேணாம், அந்த இதாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் இதை மட்டும் இது பண்ணிக்கிங்க. அதனால் நான் இதை பற்றி இதோடு முடிச்சுக்கிறேன்னாரு. இப்போ நீங்களாம் எதுக்கு கை தட்டினீங்க, எதுக்கு சிரிச்சிங்க? இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் எது அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ அதைத்தான் வள்ளுவர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். எதனை சொல்லவே இல்லை. அதுதான் வள்ளுவத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியே. அதுதான். சில ஊர்ல எல்லாம் சிரிக்கிறதுக்கு கூலி வைப்பாங்க. நான் ஒரு ஊரில் ஜோக்கை அடித்து பறத்திக்கிட்டு இருக்கேன், முன்னால் ஒரு 4 பேர் இருந்தா 2 மணி நேரம் இதே மாதிரியே உட்காந்துருந்தாங்க. நான் எதோ காது கேட்கலையாக்குன்னு பார்த்தா கூப்பிட்டா திரும்புகிறேன், தமிழ் தெரியலையான்னு பார்த்தா தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா சிரிக்கலைன்னா மேட்ரு அவ்வளோதான். இதை நான் சொல்ல, கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் தான் சொன்னார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு, அதுதான் சிரிப்பு. இதை நான் சொல்லலை, தொல்காப்பியரே சொல்லியிருக்கார். மனிதனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணங்கள் உணர்வுகள் என்னென்னு வருஷப்படுத்துகிறாரியா. அதில் எதை சொல்லியிருக்கணும்? எடுத்தோன்னா என்ன சொல்கிறாருன்னா, நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம். முதல்ல இருக்கிறது நகை. சிரிக்க தெரிந்தவன் தான் மனிதன். சிரிக்க முடியலையா வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை. இதைத்தான் யார் திருவள்ளுவரும் சொல்கிறார். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். அட்டே அப்பா, காதால் கேட்கின்ற இன்பத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் செத்துருங்க. இதுக்கு மேலே ஒரு கவிஞன் கோவப்படவே முடியாது. திருவள்ளுவர் தான். எங்கள் விழுப்புரம் மக்கள் அடாடாடா. அதனால தான் பட்டிமன்றத்தோட தலைப்பு மாறிடுச்சு. ரசனையில் விஞ்சியது திண்டுக்கல்லா விழுப்புரமான. உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைந்து விட்டது. வெற்றி எங்கள் விழுப்புரத்தினுடைய ரசிக பெருமக்களுக்கு தான். அதனால தான் நம்ம தாசில்தார் ஐயாட்ட கலெக்டர் பிஏட்ட எவ்வளவு நேரம் பேசுகிறதுன்னு நான் கேட்கல. எந்த ஊருக்கு போனாலும் கேட்டுருவேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறது? ஊர் தலைவர் வந்தார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்கவே மாட்டோன்னா. அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கான், எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்க. நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பார்களாம். நான் வெறும் நாற்காலிகளை பார்த்து பேசிட்டு கொடுக்குற காசை வாங்கி மானம் கட்டு போய் சோறுங்கிறதா. ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்குற நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ போகிறதுக்குள்ளே செலவாயிரும். ஒரு கலைஞன் நிரந்தரமாக மேடையில் இருக்கணும்னா ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு கிடைக்குதோ அவன் தான் நிரந்தரமாக இருக்க முடியும். பெண்ணை பற்றி அன்றைய இலக்கியம் என்ன சொல்லுச்சு?
தற்காத்து தற்கொண்டாள் பேணி தகைத்தார்ந்த சொற்காத்து சோர்விழாள் பெண். எவ்வளவு டியூட்டி பாருங்க ஒரு பெண்ணுக்கு. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விழாள் பெண். ஒரு பெண்ணுனா இப்படித்தான் இருக்கணும். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. யாரு? நாமக்கல் ராமலிங்கம் இல்லை. அதே மாதிரி பாரதி என்ன சொன்னா, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பின் இங்கு இளைப்பிள்ளை காணென்று கும்மியடின்னு. யார்? பாரதி. ஒரு பெண் நம்ம வாழ்க்கையில் எப்படி எப்படிலாம் இருக்காங்க. நான் ஒரு கல்யாண வீட்டில் நடந்து போயிட்டுருக்கேன், படிக்கட்டில் தடிக்கி உழுக போனேன். எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, என் மனைவியும் உட்காந்துருக்காங்க. தடிக்கி உழுக போகிறப்ப என்னுடைய பெத்த தாயோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கான்? மகன் தடிக்கு கீழே பொத்துன்னு உழுக போகிறேன். இங்கே தாய்மார்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க, உங்கள் பிள்ளை தடிக்கி உழுக போனேன், ஏன் சாமி பார்த்து போகிறாச்சா, ஏன் ராசா சாப்பிட்டியா, ஏன் கிருகிருன்னு வந்துருச்சா, சாப்பிட்டு சாமி பார்த்து நடையா, என் பிள்ளை பட்டிமன்றத்தில் அப்படி பேசுமே, இப்படி படிக்கட்டில் போய் பார்த்து போகிறாச்சா, அடிக்கடி பட்டுருச்சா, முழங்காலில் மருந்து போடவா. யார்? எங்கள் அம்மா. என் மனைவியோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கான்? எதுக்கு சிரிக்கிறீங்க இப்போ நீங்கள்? அப்போ ஏதோ உங்களுக்கு நடந்திருக்கு, இல்லாட்டி இவ்வளவு ரியாக்ஷன் வருமா உங்களுக்கு? தடிக்கு உழுக போகிறப்ப என் மனைவி வந்து ஐயையோ அதெல்லாம் கிடையாது. கண் என்ன முதுகுலையா இருக்குது, இந்த படிக்கட்டை பார்த்து நடக்க தெரில, உன்னையெல்லாம் விழுப்புரத்தில் பேச கூப்பிட்ருக்காங்க பாரு, அவங்கள திட்டணுமியா. இந்த படிக்கட்டை பார்த்து நடக்க தெரில, உனக்கெல்லாம் கலைமாமணி விருது கலைஞர் கொடுத்துருக்காரு அப்படின்னு திட்டுவாங்க. இது மனைவி. இதுதான் மனைவி. தாயினுடைய அன்பு பரவசமான அன்பு, மனைவியின் அன்பு உரிமை கலந்த அன்பு. என்னைய கண்டிக்கிற உரிமை என் மனைவியை தவிர உலகத்தில் வேற யாருக்கும் கிடையாது. இன்னொரு பொண்ணு வந்து கண் என்ன முதுகுலையா இருக்குன்னு கேட்டால் என்னைய சந்தேகப்படுவாங்க, இவனுக்கு கண்ணு வேற எங்கேயோ இருக்குடா, முதுகுலை இல்லை அப்படின்னு. என்னை கண்டிக்கிற உரிமை என் மனைவிக்கு தான் உண்டு. இப்படி ஒரு பெண்ணினுடைய சிறப்பை கண்ணதாசன் என்ன அழகா பாடியிருக்காரு. இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே, அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, ஒரு அணைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ, கவிஞர் நாடுவதும் கலைஞர் தேடுவதும் இளைஞர் விரும்புவதும் பெண்ணல்லவோ, பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ, இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. என்ன அழகான ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும், அப்படி பெண்மை இன்னைக்கு மதிக்கணும் அப்படின்ட்டு அன்றைய இலக்கியம் என்ன சொல்லுச்சு. அதை விடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த புது வருஷத்தப்ப உறுதி எடுப்பாங்க, ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து தண்ணியை போடக்கூடாது, லிவர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்ட்டாங்க, மேட்ரை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு உறுதி எடுத்துருவான். உறுதி எடுத்துட்டு என்ன செய்வாங்க, இந்த டிசம்பர் 31ஆம் தேதி இன்றைக்கி தானே லாஸ்ட்டு நாள் அப்படின்ட்டு 2 ஃபுல்லாக வாங்கி அடி நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி அந்த 31-12 மணி வரைக்கும் சாப்பிட்டு அப்படியே படுத்தவன் தான். 1ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு எந்திரிக்கிறேன், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகி கிருகிருன்னு வருது. இன்னையிலேருந்து நம்ம விட்டோனா வேணாம் அப்படின்னு அப்படி கிரிப்பாக இருக்கான். ஒரு 2 பேர் வர்றேன், நான் மாப்பிள்ள 1ஆம் தேதியிலேருந்து சாப்பிட மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்காம்ல, கைகுடியா தெய்வம்யா, வாழ்க்கையில் இனிமேல் நீ நல்லா இருக்கணும்டா அப்படின்ட்டு போயிட்டேன். போடுறாங்க, என்ன மாப்பிள்ள டல்லாக இருக்க, இன்னையிலேருந்து விட்டுட்டேன், நேற்று ஒரு ஃபுல்லாக வாங்கி அடிச்சிட்டேன், கின்னு இருக்குயா அப்படின்னு இருக்கேன். வர்றவன் பேசாமல் போக வேண்டியதானே. இதுக்கு ஒரே மெடிசன் தான், ஒரு கட்டிங் சுடுதண்ணியில் அடிச்சின்னா பளிச்சுன்னு விட்டுருன்னா சாப்பிட்டேன். திருப்பி அந்த வருஷம் பூரா நொறுக்கிட்டு இருக்காங்க.
இந்த தண்ணி போடுறவன் யாராவது இது வரைக்கும் நான் இன்று தண்ணி போட பழக போகிறேன் அப்படின்னு திட்டம் போட்டு பழகினானா? யாரோ ஒருத்தன் நீங்கள் எங்கேயாவது உட்காந்துருக்க நேரத்தில் பழகினது தான். அவங்க பாடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பழக்கம் இல்லாத உட்காந்துருப்பேன், கோக்கை வாங்கிட்டு குடிச்சிட்டு இருப்பேன். இந்த குடியாரங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. மாப்பிள்ள கொஞ்சம் வேணாண்டா, எனக்கு பழக்கம் இல்லை. சாப்பிட்றா டே, வேணாண்டா எனக்கு சேராதுடா. சேராதுன்னு சாப்பிடாமையே எப்படி உனக்கு தெரியும்? சாப்பிட்டு பாரு, சேர்ந்தா சாப்பிடு, இல்லாட்டி விட்டுரு. எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறான் பாருங்க. டே வேணாண்டா எனக்கு வாந்தி வரும்டா, சாப்பிட்றா அப்படின்ட்டு ஊற்றி வாய்க்குள்ளே ஊற்றி விட்டான். உடனே வாமிட்டு வருதுடா, வாமிட்டு. அதுக்கு அவன் சொன்னான், வாந்தி வந்துருச்சுல்ல, உனக்கு ஒத்துக்கிருச்சுன்னு அர்த்தம். போட்டானா நங்கூரத்தை. நான் முதல்ல சாப்பிட்றப்ப எனக்கு இதே மாதிரி தான் வாந்தி வந்துச்சு. இப்போ பார்த்தியா வருதா பார்த்தியா? சொல்லி கொடுத்தவன் திருந்திட்டான். இந்த ட்ரைனிங் எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் சாக்கடையில் படுத்து கிடக்கிறான். இப்போ இப்படித்தான் இதைத்தான் சொன்னான் வள்ளுவர். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்துன்னா பாருங்க. அந்த வயதில் உன் உணர்வுகளை நீ கட்டுப்படுத்த தவறினால் 7 பிறவிகளையும் நீ நாசமா போவன்ட்டு அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துறத வள்ளுவன் சொன்ன மாதிரி வேற எந்த இலக்கியம் சொல்லுச்சு அப்படின்னு இவங்க. இன்றைய இலக்கியத்தில் ஒண்ணுமே இல்லையா? அன்றைய இலக்கியத்தில் ஔவையார் என்ன சொன்னாங்க? தையல் சொல் கேளேல், பெண்களுடைய பேச்சை கேட்காத நாசமா போயிருவ. சொன்னது யாரு? ஔவையார். ஔவையார் என்ற பெண் புலவரே தையல் சொல் கேளேல்னாரு. பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? தையலை உயர்வு செய்யினா, பெண்ணை உயர்த்து என்ற புதிய இலக்கணம் படைத்தவன் தேசிய கவி பாரதி என்ற அற்புதமான. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்னாரு. பாரதி ரௌத்திரம் பழகுன்னா. இதுதான் புதிய இலக்கியம். இந்த இலக்கியத்தை ஏயா நேசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டார். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் தீர்ப்பு சொல்கிறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு கதை சொன்னார். ஒருத்தன் ஒரு ராஜாட்ட, நான் இந்த மலையை தூக்கிடுவேன், என தலையில் இந்த மலையை நான் தூக்கிடுவேன், எனக்கு எப்படா தூக்கிடுவேன் அப்படின்னு சபதம் போடுறேன். மலையை தூக்கிட்டா எனக்கு உங்கள் அரசாட்சியில் பாதியை தரணும், தந்துடுறேன்டா வாடா அப்படின்ட்டு அரண்மனையில் ஒரு அறையை கொடுத்து தங்க விட்டுருக்காங்க. 1 நாள் 2 நாள் 40 நாள் தங்கிட்டான். எப்படா தூக்க போகிற? 41ஆவது நாள் நான் தூக்கிடுறேன் அப்படின்னு 40 நாள் தங்கிட்டான். தங்கி போடா வாடா தூக்க போகலான்ட்டு மலைக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. தூக்குடா, யாராவது தூக்கி தலையில் வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் தூக்குறேன்னு இருக்கேன். செந்தில் காமெடி இது. இதில் என்ன இருக்குன்னா, டே இதை முதலே சொல்ல வேண்டியதானே, உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு. சிறை தண்டனை. சிறையில் உட்காந்துருக்கான். ஒரு 50 பேர் எல்லாம் 50 வெள்ளி அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஏற்கனவே பொதுமக்கள்கிட்ட பந்தயம் கட்டிட்டான். நான் அரண்மனையில் 40 நாள் தங்குவேண்டா, எந்த பிரச்சனை இல்லாமல் தங்கிட்டா எனக்கு நீங்கள் எல்லாரும் 50 பொற்காசு கொடுக்குறீங்களான்ட்டு 100 பேர்த்துக்கிட்ட பந்தயம் கட்டியிருக்கேன். 100 × 50 5000 பொற்காசுகளோட 5ஆம் நாள் விடுதலை ஆகி, எப்படி ஒரு வார்த்தை ஜாலத்தில் வச்சு பந்தயம் கட்டினா. இதே மாதிரி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பந்தயம் கட்டிகிட்டே இருந்திருக்கேன். வாத்தியார்ட்ட பயிலுக்கு பூரா போய், சார் பந்தயம் கட்டிகிட்டே இருக்கான் சார், இவனை எப்படியா திருத்துங்க சார். அப்படியா, இன்னைக்கு நான் அவனை திருத்தாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு வாத்தியார் கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருந்தேன். சார் பந்தயம் கட்டுறேன் சார். என்னடா அப்படின்ட்டுருக்கார். உங்கள் முதுகில் கருப்பாக எட்டன அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குன்னு இருக்கான். வாத்தியார், ஏன்ட்டே பந்தயம் கட்டுறியா? கிடையாதுடா மச்சான். இருக்கு சார் அப்படின்ட்டுருக்கான். கிடையாதுடா, கிடையாதுங்கிறத நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு வாத்தியார் சட்டையை கழட்டி பின்னால் திரும்பி, மச்சம் இல்லை மாட்டியா மகனே, பந்தயம் இன்னையோட கட்டுறதை நிப்பாட்டுறா அப்படின்னோடனே, சார் நான் உங்கள்கிட்ட எவ்வளோ பந்தயம் கட்டினேன், சட்டையில் மச்சம் இல்லைங்கிறதுக்கு 50 ரூபா தானே, இந்தாங்க சார் 50 ரூபா எடுத்துட்டு
பயிலு எல்லாத்தையும் 20 ரூபா வசூல் பண்ணிகிட்டு இருந்தேன். டேய் என்னடா அப்படின்னு கேட்டால், வாத்தியாரை இன்னைக்கு நான் சட்டைய களத்தை வைக்கிறேன், எல்லாரும் 20 ரூபா கொடுங்கடான்ட்டு 50 பயில்கிட்ட 20 ரூபா வசூல் பண்ணிட்டாயா. வாத்தியார்ட்ட 50 ரூபா கட்டிட்டு மீதி 2500 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதைத்தான் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய வாய் சொல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குங்கிறத இன்றைய இலக்கியத்தில் சொன்னதை விட சொல்லுதல் சொல்லுக 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 பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மான். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு அன்றைய இலக்கியம். இன்றைய இலக்கியத்துக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி எதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. ஒரு அன்னதானம் கோயிலில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 50,000 ரூபா செலவழித்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு ஆள். சாப்பாடெல்லாம் போட்டு முடித்த பிற்பாடு ஒரு 5000 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு கைகால் விளங்காத ஒரு ஆள் அப்படியே மரத்தடியில் நின்று சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு. தீந்துருச்சு, பசியோடு அப்படியே உட்காந்துருக்காரு. அதில் அன்னதானத்தில் சாப்பாடு வாங்கின ஒரு சின்ன குழந்தை அப்படியே வாங்கிக்கிட்டு இப்படி வருது, சாப்பிட்றதுக்காக இப்படி கையை வைக்கிது. அந்த கைகால் இல்லாத ஆள் மரத்தடியில் உட்காந்துருக்காரு. அந்த குழந்தைக்கு மனசு கேட்கல. கையில் இருக்கிற சாப்பாட்டை கொடுத்துட்டு, நீங்கள் சாப்பிடுங்க ஐயா, உனக்குமா உங்களுக்கு நான் கொடுத்து நீங்கள் அதை சந்தோஷமாக வாங்கினீங்க பார், அந்த முகத்தை பார்த்தவுடன் எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா சொல்கிறாரு, அம்மா கோடி புண்ணியம்மா உனக்கு. இது புண்ணியம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. 50,000 ரூபா செலவழித்து 10,000 பேருக்கு ஒருத்தன் சாப்பாடு போட்டான். அவன் கொடுத்தது புண்ணியம் இல்லை, தனக்கு கிடைத்த சாப்பாட்டை அந்த ஏழை கைகால் விளங்காத பிச்சைக்காரனுக்கு ஒரு சிறுமி கொடுத்தால் பார், அதுதான் உண்மையான புண்ணியம் என்று புண்ணியம்னு ஒரு சிறுகதை, யார் கந்தர்வன் என்ற ஒரு சிறுகதை எழுத்தாளர் எழுதிய கதை. இன்னொரு கதை யானை மொழின்னு ஒரு கதை எழுதியிருக்கார். ஐரோப்பாக்காரங்களுக்கு யானைங்கிற விலங்கை பற்றி என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிந்த விலங்குகள்லாம் வேற. யானையை நம்ம நாட்டில் மட்டும்தான், ஆப்பிரிக்காலையும் இந்தியாவிலையும் மட்டும்தான் இருக்குது. அந்த யானையை ஒரு லண்டனில் இருக்க சர்க்கஸ் கூடத்துக்கு கப்பலில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் சர்க்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு அந்த யானை. திடீர்னு ஒரு நாள் சாப்பிடவே இல்லை, சர்க்கஸே பண்ண மாட்டேங்குது, இப்படியே இருக்குது, கொலை பட்னியா. என்னடா பண்ணுற, தமிழ்நாட்டிலேருந்து போன யானை. அவன் என்னடா அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏன்ட்டு யாரோ யானை பாகன்களெல்லாம் கூட்டு வந்து ஹத் ஹத் ஹித் ஹப் ஹித் ஹப் ஹத் ஹத் ஹித் ஹட் ஹித் பேசாமல் இருக்கு. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்திருக்கான், நம்ம ஊருக்காரன். யானையை நான் சாப்பிட வைக்கவா அப்படின்னு இருக்கான். வாடா அப்படின்னொன்னே அங்கே அதுக்கு பக்கத்தில் தமிழில் பேசிக்கிட்டே இருந்திருக்கான் அந்த யானைகிட்ட. நாங்கள் அன்னைக்கு தான் சாப்பிட்டு வந்தோம், இந்த சர்க்கஸை பார்க்குறதுக்கு முந்தா நாள் வந்தோன்னொன்னே யானைக்கு சாப்பாடு கொடுத்தோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எப்படிறான்னு கேட்டால், அது பிறந்ததுலேருந்து தமிழ் மொழியை கேட்டு கேட்டு வளர்ந்த யானைடா. இங்கே உங்கள் லாங்குவேஜை கேட்டோன்னா அதுக்கு வேறு மொழியாக மாறிடுச்சு. அதனால் தமிழ் கேட்ட யானை தமிழை தவிர வேறு எந்த மொழியையும் யானை கேட்காதுறான்ட்டு தமிழ் மொழி கேட்டவுடன் அந்த யானை சாப்பிட்டுச்சு. பார்த்தீங்களா, இதை ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். அதற்கு பேர் யானை மொழி, அந்த கதைக்கு பேர். ஒரு யானைக்கே தாய்மொழியின் மீது இவ்வளவு பற்று இருக்கும் பொழுது, உடலாலும் உள்ளத்தாலும் தாயை போல் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று தமிழர்களை தவிர வேற எந்த இனத்திற்கு நீங்கள் பார்க்க முடியாது. அன்றைய இலக்கியம் இன்றைய இலக்கியம் ரெண்டும், ஒன்று வலது கண்ணு, இன்னொன்று இடது கண்ணு. வலதுகண் சிறந்ததா இடதுகண் சிறந்ததா என்று எப்படி நான் தீர்ப்பு சொல்வது? அன்றைய இலக்கியத்திலும் காண கிடைக்காத செய்திகள் உள்ளன, இன்றைய இலக்கியத்திலும் காண கிடைக்காத செய்திகள் உள்ளன. அத்தனையும் இந்த புத்தக திருவிழாவில் உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்து படைக்க காத்திருக்கிறது என்று சொல்லி வாழ்விற்கு வழிகாட்டுவது அன்றைய இலக்கியமும் தான் இன்றைய இலக்கியமும் தான் என்று ஒரு நீதிபதி இதுவரை சொல்லாத தீர்ப்பை நான் இன்று
என்று சொல்லி இந்த எங்களை வியக்க வைத்த விழுப்புரம் ரசிகர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.